ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த டாபிக் என்ன பார்க்குறோம், ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். சரியா, இதுதான் எக்ஸசைஸ் 3.14 ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி என்னெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது ரூட்ஸ்ன்னு பார்த்தோம். அதுக்கும் கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கான ரிலேஷன்ஷிப்பு ஆல்ரெடி ரெண்டு பார்த்தோம், சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும். இது நம்ம ரெண்டுமே முன்னாடியே படிச்சிட்டோம். சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ அண்ட் ஆல்ஃபா இன்ட்ரூ பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. இப்போது இந்த ரெண்டு ரிலேஷனையும் பேஸ் பண்ணி இன்னும் ஒரு 5 ரிலேஷன் புதுசாக படிக்க போகிறோம். சரியா, ஸோ இந்த ஃபார்முலாஸ் மட்டும் படிச்சிட்டாலே இந்த எக்ஸசைஸ் அவ்வளோதான். இந்த ஃபார்முலாஸ் மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா இன்ட்ரூ பீட்டாவோட வேல்யூஸ் எடுத்து. ஓகேவா, ஸோ இது ஆல்ரெடி 2 மார்க்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்னு உனக்கே தெரியும். இந்த 5 ஃபார்முலா மட்டும் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த சைடு வர ரிலேஷன் எப்படி ஆயிரும்னா, இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட வேல்யூஸ் மட்டும் உள்ள அப்ளை பண்ணுற மாதிரி கொண்டு வந்துடணும். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூவும் உனக்கு கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுக்க தெரியும், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவும் எடுக்க தெரியும். அந்த ரெண்டையும் அப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவுக்கு வேல்யூ கிடச்சிரும். அகைன் செகண்ட் ஒன் பாருங்கள், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இப்போ ரெண்டு வேல்யூஸும் அப்ளை பண்ண முடியும் இல்லையா நம்மளால், அதை அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிடணும். சரியா, அகைன் தேர்ட் ஃபார்முலா பாருங்கள், ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப். ஸோ ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் கியூப் மைனஸ் 3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபோட அதே ஃபார்முலா தான். ஓகேவா, இதே மாதிரி தான் ஏ கியூப் மைனஸ் பி கியூபோட ஃபார்முலா தான் நமக்கு எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூபோட ஃபார்முலாவாக வருது. ஓகேவா, ஸோ இந்த ரெண்டும் சிம்பிள் தான். ஆனால் இங்கே உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ என்னென்னு ஃபைன் பண்ணால் தான் உன்னால் ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூப் ஃபைன் பண்ண முடியும். ஸோ இந்த ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதில் போட்டு அப்ளை பண்ணிட்டு தான் இந்த ஸ்டெப் எடுக்க முடியும். சரியா, அகைன் லாஸ்ட் ஃபார்முலா பாருங்கள், ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4 ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஸோ இங்கேயும் உங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ ஃபைன் பண்ணால் தான் உன்னால் என்ன பண்ண முடியும், ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருங்கிற செகண்ட் ஃபார்முலாவை போட்டு அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு கேட்டாங்க அப்படின்னா மட்டும் உனக்கு ஸ்டெப்பு கொஞ்சம் அதிகமாக போகும். சரியா, மற்ற மூணும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த ரெண்டு யூஸ் பண்ணி. ஓகேவா, ஸோ இப்போ சம்முக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் சம் பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க, write the expression in terms of alpha plus beta and alpha into beta. அதாவது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க, நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி என்ன பண்ணணுமா, இந்த எக்ஸ்பிரஷனை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இல்லைனா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இந்த ரெண்டே டேர்ம்ஸ் தான் இருக்கிற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரணும். மற்றபடி எந்த வேல்யூஸும் ஒன்றும் ஃபைன் பண்ண சொல்லலை. சரியா, ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னாலே நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துட்டோம். சிம்பிளிஃபை பண்ணணும், ரெண்டு ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் சேமாக கொண்டு வருவோம், அகைன் நியூமரேட்டரை ஆட் பண்ணிடுவோம். அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கணும். அப்போ 3 பீட்டா 3 ஆல்ஃபா, எல்சிஎம் எடுத்திங்கன்னா ரெண்டுலேயும் 3 காமன் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஸோ 3 ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறத நமக்கு என்னவா இருக்கும், எல்சிஎம். அகெயின் மேலே பாருங்கள், இங்கே 3 பீட்டா இருக்குது, அப்போ என்ன இல்லை, ஆல்ஃபா மட்டும் இல்லை. ஸோ ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணுவோமா, ஸோ ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா இஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே என்ன இல்லை, பீட்டா மட்டும் இல்லை, அப்போ மேலே பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணணும், அப்போது பீட்டா ஸ்கொயர்னு கிடச்சிடும். ஸோ நியூமரேட்டரில் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை 3 ஆல்ஃபா பீட்டா. ஆனால் நமக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருங்கிற டேம் இருக்கலாமா, இருக்கக்கூடாது. கண்டிப்பாக எப்படி தான் இருக்கணும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இல்லைனா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஸோ டினாமினேட்டர் கரெக்டாக வந்துருச்சு. நியூமரேட்டருக்கு மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செகண்ட் ஃபார்முலா இருக்கு இல்லையா, நம்ம பார்த்தோம்ல, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா அப்படிங்கிற ஃபார்முலாவை அப்ளை பண்ணிடுறோம். சரியா, இப்போ பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இல்லைனா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படிங்கிற டேர்ம்ஸ் மட்டும்தான் நமக்கு இருக்குது. ஓகேவா, ஸோ இவ்வளோ தான். அகெயின் இந்த சப்டிவிஷன் 2 பாருங்கள், இதே மாதிரி தான் 1 பை ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் 1 பை பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன கிடச்சிரும், ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டாவை கம்பேர் பண்ணும்போது பீட்டா ஸ்கொயர். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். நியூமரேட்டரில் இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது, ஒரு பீட்டா இருக்குது, அப்போ பீட்டா அப்படி தானே. ஸோ இங்கே மேலே பீட்டா வந்துருச்சு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது, அப்போ மேலே என்ன வந்துடணும், ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ரெண்டுக்குமே ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துக்கிறோம் மல்டிப்ளேயில் இருக்கும்போது. சரியா, ஸோ இப்போ பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இந்த ரெண்டு தான்
டேர்ம் தான் இருக்குது இல்லையா, அப்போது இவ்வளோ தான் ஸ்டெப்ஸ். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், 3 ஆல்ஃபா மைனஸ் 1 3 பீட்டா மைனஸ் 1. ஸோ இந்த ரெண்டை என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ராடக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு டேர்மாக மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ 3 ஆல்ஃபா இன்ட்டு 3 பீட்டா, அப்போ என்ன ஆயிரும், 3 3 சார் 9 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா. அகைன் செகண்ட் டேர்ம் பாருங்கள், 3 ஆல்ஃபா மைனஸ் 1, அப்போ மைனஸ் 3 ஆல்ஃபா. அகைன் தேர்ட் பாருங்கள், மைனஸ் 1 வச்சு பண்ணுறோம். ஸோ மைனஸ் 1 இன்ட்டு 3 ஆல்ஃபா மைனஸ் 1 இன்ட்டு 3 பீட்டா மைனஸ் 3 பீட்டா மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 இஸ் ப்ளஸ் 1 கிடச்சோம். சரியா, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா 9 ஆல்ஃபா பீட்டா, இது ஆல்ஃபா பீட்டா வந்துச்சு இல்லையா. ஸோ அப்படியே எழுதிட்டேன். அடுத்த ரெண்டு டேர்மில் பாருங்கள், மைனஸ் 3 நம்மளால் என்ன பண்ண முடியும், காமனாக எடுக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், மைனஸ் 3 காமனாக எடுத்துட்டேன். அப்போ மிச்சம் இங்கே இருக்க என்ன இருக்கும், ப்ளஸ் ஆல்ஃபா, இங்கே ப்ளஸ் பீட்டா. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது நமக்கு ப்ராக்கெட்டில் வந்துடுச்சு, ப்ளஸ் இந்த 1. ஓகேவா, அகெயின் சப்டிவிஷன் 4 மட்டும் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இங்கே என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் 3 டிவைடட் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 3 டிவைடட் பை ஆல்ஃபா. ஸோ ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துடலாம். அப்போது எல்சிஎம் என்ன வந்துடும், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா கிடச்சிரும் இல்லையா. அகைன் நியூமரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் 3ன்னு இருக்குது, டினாமினேட்டரில் பீட்டா இருக்குது. அப்போ நமக்கு என்ன டேர்மால் மல்டிப்ளை ஆகணும், ஆல்ஃபாவால். ஸோ ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 3 அப்படின்னு எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா வரணும்னா ஆல்ஃபா இருக்குது, பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நியூமரேட்டர் பீட்டா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 3 அப்படின்னு ரெண்டையும் எடுத்துருக்கோம். ஓகேவா, இப்போ உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணிடலாம் இல்லையா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஆல்ஃபா, பீட்டாவால் பண்ணும்போது பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 3 பீட்டா எடுத்துக்கலாமா. இப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ அந்த ரெண்டு டேர்ம்ஸை நான் பக்கத்தில் எழுதி வச்சுக்கிறேன் அடுத்த ஸ்டெப்பில் ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்காக. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், மற்ற ரெண்டு டேர்ம் பாருங்கள், 3 ஆல்ஃபா 3 பீட்டா. அப்போ ரெண்டையும் காமனாக நம்மளால் என்ன எடுக்க முடியும், 3. அப்போ 3 காமனாக எடுத்துட்டிங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எழுதிக்க முடியும் இல்லையா, டிவைடட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னா நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம், ஃபார்முலா படி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணுறோம். இந்த ப்ளஸ் 3 ஆல்ஃபா பீட்டா அப்படியே இருக்குது, டிவைடட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா எல்லாமே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இல்லைனா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படிங்கிற டேர்ம்ஸ்க்கு வந்துச்சு. அவ்வளோதான்.